எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஐசிங் கேக் பண்ணதில்லைங்க. நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ணியிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு போட ஒவ்வொன்றா என்னென்ன எவ்வளோன்னு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு என்னோடய தம்பிக்கும் தம்பி ஒய்ஃப்க்கும் பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரிங்க. அதுக்காக சரி கேக் நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த தடவை அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் இந்த ஐசிங் கேக் நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வரல, ஆனால் பட் ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு டேஸ்ட் வைஸு. இது முட்டை 4 முட்டைங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு ஒரு 4 முட்டை எடுத்துக்கணும். நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கான கேக்கான அளவு நான் சொல்லிகிட்ருக்கேங்க. 4 முட்டை எடுத்துகிட்டு இது கூட 1 கப்பு கரெக்டாக 250 ml கப்பில் 1 கப்பு சுகர், பவுட்ரு சுகருங்க. சுகர் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். இது கூட வெனிலா எசன்ஸ் ஒரு 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உருக்கின வெண்ணெயும் யூஸ் பண்ணலாம். இது 1/4 கப்பு உருக்கின வெண்ணெயில் பாதி கப் அளவுக்கு இப்போ இதில் ஊற்றிட்டேங்க. மீதி கப் லாஸ்ட்டாக அப்புறமா ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறக்காக. இப்போ இதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. இந்த அளவு கலர் மாதிரி வரணும். இப்போ 1 கப் மைதா நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கணுங்க. சலிக்காமல் வச்சிங்கன்னா கேக் சாஃப்டாக வராதுங்க. இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ருங்க. இது கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக வர்றக்காக. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாங்க. இதெல்லாமே இது கூட போட்டுட்டு உங்களுக்கு என்ன பிராண்டு கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணணுங்க. நல்லா இந்த மாவு இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பீட் பண்ண வேண்டாம், மேலால் வச்சு பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த மீதி இருக்கிற உருக்கின வெண்ணெயை இது கூட போட்டு அதையும் நல்லா இந்த பீட் பண்ணிடுங்க. இந்த மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம கேக் ட்ரேயில் நான் ஒரு 8 இன்ச்சு சைஸில் கேக் ட்ரே எடுத்துருக்கேங்க. இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயிலோ இல்லை நெய்யோ தடவி அதில் மைதா மாவு போட்டு இப்படி ஃபுல்லாக தடவிக்கிட்டோன்னா கேக் ஒட்டாமல் வரும். அதுக்காக இப்போது எடுத்து வச்சிருந்த பேட்டர் இந்த மாதிரி க்ரீம் பதத்துக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணி அதை இது கூட ஊற்றிக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் பால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கேக் இன்றைக்கி ஓவனில் பண்ண போகிறது இல்லைங்க, வடை சட்டி வச்சு தான் பண்ணுறேன். வடை சட்டியோ இல்லை பழைய குக்கரோ எது இருந்தாலும் கெட்டியாக இருக்கிற பாத்திரத்தை வச்சு அது கூட உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ குக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் எடுத்து வச்சு டைட்டாக கவர் பண்ணிடணுங்க. ஒரு 40 to 40 மினிட்ஸ் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கணும். பாருங்கள், கேக் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஸ்பான்ச்சியாக கேக் ரெடிங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. இப்போது இது ஐசிங் பண்ணுறதுனால மேலே இருக்கிற அந்த லேயரை நம்ம எடுத்துட்டு திருப்பி நம்ம கட் பண்ணி நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். அதனால் அந்த மேல் லேயர் மட்டும் நான் எடுத்துட்டேன் தனியாக. இப்போ பாருங்கள், இதை 3 லேயராக கட் பண்ணிக்கிட்டேங்க. 3 லேயராக கட் பண்ணிவிட்டு அதை ஐசிங் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் ஐசிங் பண்ணுறேங்கிறதுனால அவ்வளோ பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணனான்னா எனக்கு தெரியலங்க. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் லுக் வைஸ் ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. எதுவுமே செய்ய தாங்க கரெக்டாக வரும். எடுத்தோடனையும் பர்ஃபெக்ஷனாக வரும். நமக்கு வராதுன்னு விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம கற்றுக்கவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதுதான் உண்மைங்க. குக்கிங்கில் அது மெயினாக அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா டிஷ்ஷுமே அப்படி தான். ஒரு தடவை சரியாக வரலைன்னா அடுத்த தடவை நிச்சயமாக சரியாக வரும். ட்ரை பண்ண கண்டிப்பாக வந்துடுங்க. கொஞ்சம் சுடுதண்ணியில் சுகர் கலந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அப்புறம் விப்பிங் க்ரீம் நான் க்ரீமாக வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது 2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேங்க. 3 லேயர் பண்ணுற கேக்குக்கு 2 கப் விப்பிங் க்ரீம் கரெக்டாக இருக்கும். அதாவது 1 கப் மைதா மாவில் செய்கிற கேக்குக்கு 2 கப் விப்பிங் க்ரீம் கணக்குங்க. இது 1 கப் சுகர் போட்டுக்கலாங்க. பவுட்ரு சுகர் 1 கப் போட்டுக்கிறேன்.
போட்டுட்டு 1 கப்பு 3/4 கப்பு எப்படி உங்களுக்கு வந்து சுகர் வேணுமோ, அந்த க்ரீம் டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா விப்பிங் க்ரீம் வந்து ப்ளைனாக தாங்க இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. இது கூட வெண்ணிலா எசன்ஸும் வந்து அந்த என்ன ஃப்ளேவரில் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா பீட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ தலைகீழாக கமுத்துனா கூட அந்த க்ரீம் வந்து வழிஞ்சு வரக்கூடாது. இதுதாங்க இந்த விப்பிங் க்ரீமுக்கு கரெக்டான பதம். ரொம்ப சாலிடாக தண்ணியாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உருகிக்கிட்டே இருக்குங்க. இந்த விப்பிங் க்ரீம் பொறுத்த வரைக்கும் உருகிக்கிட்டே இருக்கும். இப்போது கேக் பண்ணுறக்கு அந்த ட்ரேயில் வந்து லைட்டாக க்ரீம் நகராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயரை வச்சு சுகர் சிரப் நல்லா ஊற்றிக்கிறேன். வந்து நல்லாவே நீங்கள் சுகர் சிரப் எந்த அளவு ஊற்றுறீங்களோ அந்தளவு கேக் வந்து ஜூஸியாக இருக்குங்க. எனக்கு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. இப்போ நான் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சுகர் சிரப் இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கலாமோன்னு தோணுச்சு. நீங்கள் நல்லா ஜூஸியாக வர்ற மாதிரி நிறையா சுகர் சிரப் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு அந்த க்ரீம் எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணுற அளவுக்கு எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஃபஸ்ட் டைமு. அதனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஐசிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்ததான்னா தெரியல. பட் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோங்கிறதே ஒரு பெரிய திருப்திங்க. அது ஷேப்பில் என்னங்க இருக்குது? டேஸ்ட்லேயும் ஹைஜீனாக பண்ணுறதுல தான் இருக்குது. ஷேப்பில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இப்போது 2 லேயர் முடிச்சுட்டு 3 லேயர் அதே மாதிரி ப்ராசஸ் 3 லேயர் வச்சுட்டு இப்போது ஃபுல்லாகவே இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி நாசில் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் இதாக ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எனக்கு தெரிஞ்ச டிசைன் கொடுத்துக்கிட்டேங்க. இது வந்து செரி வச்சு இது மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக செரி வச்சுட்டேங்க. ஒயிட் ஃபாரஸ்ட்னால ஃபுல்லாக செரி எல்லா இதுலேயும் செரி வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். கேக் மேலே இந்த போடுறக்கோ டெக்கரேட் பண்ணுறக்கோ எங்கிட்ட இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அதனால வீட்டில் இருந்த சாக்லேட்டை இந்த கேரட் திருவி ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சோன்னா நல்லா கேக் வந்து செட் ஆகி வந்துடுங்க. என் தம்பிக்கும் என் சிஸ்டர் இன்லாவுக்கும் என்னோடய கிஃப்டாக வந்து நான் இந்த கேக்கை பண்ணி கொடுத்துட்டேங்க. அவங்களும் கட் பண்ணாங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஐசிங் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக வரல. மற்றபடி வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே வந்துச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வந்து கேக் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் கேக் செய்ய முடியுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோஸில் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான கேக் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.